வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா புக் கலெக்ஷனை பற்றி. ஸோ 2023லேருந்து என்னென்ன புக் நான் வாங்கியிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், அந்த புக் எதை பற்றி, யாருக்கெல்லாம் இந்த புக் சூட்டபுள் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர் லெவல் புக்ஸ், யார் வேணாலும் வாங்கி படிக்க முடியும். ஸோ சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஈஸி டு ரீட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் புக் பேர் என்னன்னா பிஃபோர் யூ ஸ்டார்ட் அப். இதில் ஒரு கிளிம்ஸ் தான் காமிக்கிறேன் இந்த புக்கை பற்றி. ஸோ ஹவு டு ஜென்ரேட் பிஸ்னஸ் ஐடியாஸ், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஒய். ஸோ எதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒய் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா சூஸிங் யுவர் கோ ஃபவுண்டர். இந்த கோ ஃபவுண்டரை சூஸ் பண்ணுறது லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதை விடவே இது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓவராலாக ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த புக் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த புக்கு வாங்கி படிங்க. ஸோ தட் உங்களுக்கு நோ அபவுட் தி ரியாலிட்டி ஆஃப் ஸ்டார்டிங் எ ஸ்டார்ட் அப். செகண்ட் புக் எதை பற்றி அப்படின்னா டூ இட் டுடே. Overcome procrastination, improve productivity and achieve more meaningful things. Do it today, not tomorrow. What I do when I can't focus. ஸோ இந்த மாதிரி அதை பற்றியுமே சொல்லியிருப்பாரு. ஓவரால் நீங்கள் இந்த புக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிகினர் லெவலில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு புக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் வாங்கலாம். மை ஃபேவரட் புக் என்னன்னா யூ கேன். ஸோ கம்பைல்டு வித் கமெண்ட்ரி பை டான் எம் கிரீன், ஜார்ஜ் மேத்யூ ஆடம்ஸ். இந்த புக்கு எப்படி இருக்குன்னா, யூ கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், பவர்ஃபுல் வேர்ட்ஸ், இது எல்லா பேசஸில் இந்த புக்கு இருக்கும். ஒவ்வொரு அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரியுமே இவர் நம்ம சைட்லேருந்து ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி இருக்கும். டூ இட் டுடே நீங்கள் வாங்கி படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் யூ கேன் பை திஸ் புக். இது மை ஃபேவரட், என்னோட பெஸ்ட் ஃபேவரட் புக் மற்ற கம்பேர் பண்ணும்போது. ஃபினான்ஸ் பேசிஸில் நான் நிறைய புக்கு நான் பார்த்துருக்கேன். லைக் ரிவ்யூஸ்லாம் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்காங்க. பட் நம்ம தமிழ் அல்லது இந்தியன் பேசிஸில் ஒரு ஃபினான்ஸ் பேஸ் புக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்கு நான் சொல்லுவேன், ஜீரோ இஎம்ஐ. ஸோ எல்லாத்துக்கும் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இஎம்ஐ கண்டிப்பாக இருக்கும். அது ஆனால் இப்போ இந்த இஎம்ஐயை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரியான ஷார்ட்கட் இருக்குது, ஷார்ட்கட்டுங்கிறத விட எந்த மாதிரியான வழிகள் இருக்குது. லைக் நார்மல் மந்த்லி நம்ம யூஸ்வலாக அந்த பேமெண்ட் பண்ணாமல் அது எப்படி நம்ம குறைச்சி நம்ம இஎம்ஐ ஈஸியாக குயிக்காக க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஷார்ட்கட், ப்ராசஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி, சொல்கிறது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த ஆத்தர் ஃபினான்ஸ்லேயே எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர். இவர் எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லை இவரோட நோட்ஸ் இருக்குல்ல, இவரோட ஃப்ரெண்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக நான் வாங்கி படிக்காத புக் என்ன அப்படின்னா 5 AM Club. ரொம்ப பெருசாக இருக்குன்னு அப்படி தள்ளி போட்டே இருக்கேன். அதே மாதிரி முராகாமி, என்னோட லாஸ்ட் இயர் பர்த்டே இந்த புக் வாங்கினேன். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ். அண்ட் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இது எல்லாமே நான் அண்டர் லிஸ்ட்டில் இருக்குது, ரீட் பண்ணாமல் இருக்குது. எல்லாமே பாதி ஆஃப் பேக்கராகவே இருக்குது. ஸோ எல்லாமே படிக்கணும். ஃபஸ்ட்டு காமிச்ச 4 புக்கு எல்லாமே நீங்கள் வாங்கி படிக்க முடியும். எல்லாமே பிகினர் லெவல் தான். ஸோ மறக்காம இந்த புக்கு வாங்கி படிங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பயோலி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.